நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. ஆற்றில் மிதந்த சாக்கு மூட்டை, முறுக்கு மாஸ்டருக்கு நேர்ந்த பயங்கரம், தகாத உறவால் நடந்த விபரீதம், வாங்க சந்தோஷமா இருக்கலாம் என்று அழைத்து கழுத்தை அறுத்த 50 வயது பெண். நடந்தது என்ன? பார்க்க ரம்மியமாவும் பல மீனவர்களுக்கு வாழ்வாதாரமா இருந்துகிட்டு வர்றதுதான் இந்த கூனாண்டியூர் காவிரி ஆறு. இந்த ஆத்துல மீன் பிடிச்சு தொழில் செஞ்சுதான் பல குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு வருது. இந்த நிலையில தான் காலையில வழக்கம் போல ஆத்துல மீன் பிடிக்க அந்த பகுதி மீனவர்கள் போயிருக்காங்க. அப்பதான் ஆத்துல ஒரு சாக்கு மூட்டை மிதந்துகிட்டு இருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்ட அவங்க உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. உடனே காவிரி ஆற்று படுகைக்கு வந்த போலீஸ் அங்க மிதந்த சாக்கு மூட்டை கரைக்கு இழுத்துட்டு வந்து சோதனை பண்ணி பார்த்ததுல சந்தேகப்பட்ட மாதிரியே அதுல ஒரு ஆணுடைய சடலம் இருந்திருக்கு. பிறகு உடலை பல்வேறு கோணங்கள்ல புகைப்படம் எடுத்த நிலையில அதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் இறந்து போனவருடைய புகைப்படத்தை அப்பகுதி மக்கள் கிட்ட காட்டி விசாரிச்சாங்க. அதுலதான் உயிரிழந்தவர் மேச்சேரி சாம்ராஜ்பேட்டையை சேர்ந்த 45 வயதான சேட்டு என்பவருன்னும், இவர் கேரளத்துல இருக்கிற பேக்கரியில முறுக்கு சுடும் மாஸ்டரா இருந்து வந்ததும் தெரிய வந்துச்சு. பிறகு நடத்தின விசாரணையில சேட்டு எப்படி இறந்தாரு, அவரை இப்படி கொடூரமா கொலை செய்ய காரணம் என்ன, இப்படி பயங்கரமா கொலை செஞ்சவங்க யாரு அப்படின்னு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாச்சு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி சாம்ராஜ்பேட்டையை சேர்ந்தவரு சேட்டு. 45 வயதான இவரு கேரளாவில் உள்ள ஒரு பேக்கரியில முறுக்கு சுடும் மாஸ்டரா இருந்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு திருமணமாகி மீனாங்கிற மனைவியும் ஒரு மகளும் இருக்காங்க. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கணவனை பிரிஞ்சு வாழ்ந்த ஜோதிங்கிற பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறின நிலையில அந்த பகுதியில பல பேருக்கு தெரிஞ்சே 2 பேரும் நெருக்கமா பழகிட்டு வந்ததா சொல்லப்படுது. சேட்டும் வேலைக்காக கேரளாவுக்கு போறதால 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் சொந்த ஊருக்கு வருவாரு. இந்த 3 மாச கேப்ல தான் ஜோதிக்கு அதே பகுதியை சேர்ந்த சேகருங்கிற மற்றொரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனால காதலன் சேட்டு கிட்ட ஜோதி பேசுறத நிறுத்தி இருக்காங்க. இதனால ஆத்திரமான சேட்டு நேரடியா ஜோதி கிட்ட சேகர் கிட்ட பழகிறத விட்டுடுன்னு, இனிமே உன் கூட அவனை பார்த்தா ஒன்ன கொன்னு போட்டுருவேன்னு மிரட்டி சண்டை போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் வாக்குவாதம் உண்டாகி பிரச்சனை பெருசா ஆகியிருக்கு. இத சகிக்க முடியாத ஜோதி தன்னை மிரட்டின சேட்டை போட்டு தள்ள முடிவெடுத்து சேகர் மற்றும் அவனுடைய கூட்டாளி அஜித் கூட சேர்ந்து சதி திட்டம் தீட்டினதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அன்னைக்கு சேட்டுக்கு கால் பண்ண ஜோதி, என்ன மன்னிச்சிடு, இனிமே சேகர் கூட பழக மாட்டேன், எனக்கு நீதான் முக்கியம்னு, வீட்டுக்கு வா சந்தோஷமா இருக்கலாம்னு பாசமா பேசி கூப்பிட்டு இருக்காங்க. அதை நம்புன சேட்டு ஜோதி வீட்டுக்கு போன நிலையில அந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சு நின்ன சேகரும் அஜித்தும் அவரை மடக்கி பிடிச்சு வாயை பொத்தி ஜோதியின் கண் முன்னாலேயே துடிக்க துடிக்க கொன்னுட்டாங்க. பிறகு சடலத்தை மூட்டையா கட்டி வீடு காலி பண்ண சாமான்களை எடுக்கணும்னு சொல்லி வண்டிய வாடகைக்கு எடுத்துட்டு வந்து சடலத்தை அதுல ஏத்திக்கிட்டு போய் கூனாண்டியூர் காவிரி ஆத்துல வீசிட்டு தப்பிச்சு போனது விசாரணையில தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு ஜோதி, சேகர், அஜித் ஆகிய 3 பேரையும் கைது பண்ண போலீஸ் தீவிர விசாரணைக்கு பிறகு அவங்கள சேலம் மத்திய சிறையில அடைச்சாங்க. ஏற்கனவே வரதட்சணை கொடுமை, இதில் குழந்தையின்மை பிரச்சனை வேறு. உடல் பருமனால்தான் குழந்தை பிறக்கவில்லை என துன்புறுத்திய கணவன். திருமணமான 2 வருடங்களில் முடிந்த வாழ்க்கை. மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்த மல்யுத்த வீரர். கிராமத்தையே கலங்க வைத்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? இந்த
இந்த வீட்டுக்கு என்னைக்கு இந்த பெண் காலடி எடுத்து வச்சாலோ அன்னையிலிருந்து அவங்கள கணவனும் அவனோட குடும்பத்தாரும் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அந்த வீட்டுல எப்பவுமே சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். ஆனா பாவம் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸும் போலீஸ் ஜீப்பும் அங்க வந்துச்சு. உடனே அதுல இருந்து இறங்கின போலீஸ் அந்த வீட்டுல கடந்த அந்த பெண்ணுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு தங்களுடைய விசாரணையை தொடங்கினாங்க. சடலமா கிடந்த பெண் யாரு, அந்த பெண்ணுக்கு நடந்தது என்னன்னு விசாரிச்சதுல தான் மல்யுத்த வீரர் செஞ்ச கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. கர்நாடக மாநிலம் தார்வார் மாவட்டம் நவலகுந்து தாலுகா ஹனாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் 32 வயசான பசவராஜ். மல்யுத்த வீரரான இவருக்கும் கலப்புரக்கியைச் சேர்ந்த 29 வயசான பிரியங்காங்கிற பொண்ணுக்கும் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வீட்டார் சம்மதத்தோட திருமணம் நடந்தது. ஆரம்பத்துல பிரியங்காவுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்தது. தம்பதிகள் ரொம்பவே ஜாலியா இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பசவராஜோடைய மறுபக்கம் பிரியங்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு. திருமணமான சில மாசங்கள்லயே தொழில் தொடங்க பணம் வேணும்னு கேட்டு பசவராஜும் அவருடைய தாய் ரேணவா, அப்பா சுரேஷ், தம்பி சித்தா ரமேஷ் இப்படி குடும்பத்தோட சேர்ந்து பிரியங்காவை துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால மனசொடைஞ்சு போன பிரியங்கா தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லி அழுதாங்கன்னு சொல்லப்படுது. இதனால மகளுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்ச அவங்களோட அப்பா அம்மா பணத்தை ஏற்பாடு செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. பணம்னு அலைஞ்ச பசவராஜ் குடும்பத்தினர் அடுத்த கட்டமா பிரியங்கா கர்ப்பமாகாம இருக்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வருஷமாகியும் இன்னும் குழந்தை பிறக்கல. இப்படி குண்டா இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லி கேலி பண்ணது மட்டும் இல்லாம குழந்தையின்மைக்கு நீ மட்டும்தான் காரணம்னு பிரியங்கா மேல ஒரு பெரிய இடிய தூக்கி போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழிஞ்ச பிரியங்காவுக்கு இந்த வாழ்க்கைய உதறி தள்ளிட்டு பேசாம தாய் வீட்டுக்கே போயிடலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா நாம இந்த நிலையில போய் நின்னா தன்னுடைய குடும்பத்துக்கு பாரமா ஆகிடுவோம்னு நினைச்ச பிரியங்கா இப்படியே எல்லா கொடுமைகளையும் முடிஞ்ச அளவுக்கு தாங்கிக்கிட்டு அங்கேயே இருக்கலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. நாள்தோறும் அடி உதன்னு சித்திரவதையை அனுபவிச்ச பிரியங்காவுக்கு அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையே முடிய போகுதுன்னு தெரியாம போச்சு. வழக்கம் போல குண்டா இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்னு சண்டைய ஆரம்பிச்ச பசவராஜ் பிரியங்காவை கண்டபடி திட்டி இருக்காரு. ஒரு கட்டத்துல பிரியங்காவும் பசவராஜ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஆத்திரப்பட்ட பசவராஜ் பிரியங்காவை துடிக்க துடிக்க கழுத்தை நெரிச்சு கொன்னதா சொல்லப்படுது. பிறகு ஒண்ணுமே தெரியாதது போல பிரியங்காவுடைய தாய் வீட்டுக்கு போன் பண்ண பசவராஜ் திடீர்னு உங்க பொண்ணு உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டான்னு தகவலை சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சியான பிரியங்காவுடைய அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய மகள் உடல்நிலை சரியில்லாம இறந்து போகல, அவளை கொடுமைப்படுத்தி தான் கொன்னுட்டாங்கன்னு பசவராஜ் மேலையும் அவருடைய குடும்பத்தினர் மேலையும் போலீஸ்ல புகார் கொடுத்துட்டாங்க. இந்த புகாரின் பேர்ல பசவராஜ், ரேணவா, சுரேஷ் மற்றும் சித்தா ரமேஷ் ஆகியோரை கைது பண்ணி விசாரிச்சதுல பிரியங்கா உடல் பருமனாக இருப்பதால அவங்க கர்ப்பமாவதுல சிக்கல் ஏற்பட்டு வந்ததாவும் அதனால ஆத்திரத்துல அவருடைய கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டோம்னு பசவராஜ் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து கைதான 4 பேர்கிட்டையும் போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு வர்றாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.